லைஃப்பில் எதையுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. நம்ம வாழ்கிற இந்த பயணம் முடிஞ்சோடனே நம்ம இருந்த தடையுமே இல்லாமல் போயிடும். இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நமக்காக ஒரு 2 மாதம் வருத்தப்படுவாங்க, 2 வருஷம் நினைப்பாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பற்றி எப்பயாச்சும் பேசுவாங்க, ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் வேறு யாராவது வாழ்வாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்காக உருவாக்குன எல்லாமே யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம மெமரிஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே குப்பையில் கூட இருக்காது. அப்படிப்பட்ட இந்த பயணத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள். நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நீங்கள் போட்ட சண்டைகள், மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஒர்த்தான. நீங்கள் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வாழ்கிற இந்த வாழ்க்கை நீங்கள் உங்களுக்காக வாழலைன்னா எதுவுமே இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த பயணம் நிரந்தரமானது கிடையாது. லிவ் யுவர் லைஃப் த ஃபுல்லஸ்ட்.